கோவை மாவட்டத்தில் பொதுமக்களின் போக்குவரத்து தேவையை பூர்த்தி செய்ய துடியலூர், கஸ்தூரி நாயக்கன் பாளையம், வடவள்ளி, மருதமலை, கவுண்டம்பாளையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தனியார் மினி பஸ்கள் இயக்கப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் துடியலூர் அருகே தினசரி சேவையை முடித்த மினி பஸ் ஒன்று வழக்கம் போல் சாலையோரத்தில் நிறுத்தப்பட்டிருந்தது. ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் பேருந்தை பாதுகாப்பாக நிறுத்திவிட்டு வீட்டுக்கு சென்றுள்ளனர். இதையடுத்து நள்ளிரவு 12 மணிக்கு மேல் வாலிபர் ஒருவரும் இளம்பெண் ஒருவரும் அந்த பகுதிக்கு வந்துள்ளனர். சுற்றுவட்டாரத்தில் யாரும் இல்லாததை உறுதி செய்த பின்னர் இருவரும் மினி பஸ்ஸிற்குள் நுழைந்துள்ளனர். அப்போது பேருந்தின் உள்ளே பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவை கவனித்த வாலிபர் கேமரா பதிவாகாத வகையில் அதை வேறு திசை நோக்கி திருப்பியதாக கூறப்படுகிறது. இருப்பினும் கேமராவை திருப்புவதற்கு முன்பான காட்சிகள் முழுமையாக பதிவாகியுள்ளன. பின்னர் பேருந்தின் என்ஜின் பகுதியில் இருந்த விலை உயர்ந்த பேட்டரி மற்றும் பயணிகள் அமர்வதற்காக பொருத்தப்பட்டிருந்த குஷன் இருக்கைகள் உள்ளிட்ட பொருட்களை அகற்றிச் சென்றுள்ளனர். மறுநாள் காலை சேவைக்காக வந்த ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் பேட்டரி மற்றும் இருக்கைகள் திருடப்பட்டிருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். இதையடுத்து சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தபோது காதல் ஜோடி இந்த திருட்டில் ஈடுபட்டது தெரிய வந்தது. இதேபோன்ற சம்பவங்கள் அண்மையில் கோவையில் சில இடங்களில் நடந்திருப்பதாக கூறப்படும் நிலையில் குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்ய காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மினி பஸ் உரிமையாளர்கள் மற்றும் தொழிலாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் இரவு நேர ரோந்து பணிகளை தீவிரப்படுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளனர்.